अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदगापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परश्चलं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं. நாரத பகவான் அம்பரீஷனுக்கு காஞ்சிபுரத்தினுடைய வைபவம், அதே போல இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய அற்புத கட்டம் பிரம்மாண்ட புராணத்தில் 32 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற ஒரு தலைப்பில் அந்த மாதிரியான இந்த காஞ்சி மகாத்மியத்தில் பல தீர்த்தங்களுடைய வைபவம், இந்த சத்யவிரத க்ஷேத்திரம் காஞ்சி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பல தீர்த்தங்களுடைய வைபவம், பேர்கள், அந்த பேருக்கு காரணங்கள், இதெல்லாவற்றையும் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஹஸ்தி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலையில் எம்பெருமான் வரதராஜனாக சேவை சாதிக்கிறார். புண்ணியகோட்டி விமான நிலையனாக அந்த புண்ணியகோட்டி விமானத்திலே எம்பெருமான் எப்படி தோன்றினான், எதற்காக தோன்றினான் அப்படின்னு ஒரு கேள்வி வரவே அந்த விஷயத்தை பிரம்மா எப்படி யாகத்தை பண்ணினார், எதற்காக யாகத்தை பண்ணினார் அப்படின்ற விஷயத்தை சொல்லிக்கொண்டே வரார் நாரத பகவான். அந்த விதத்திலே 9வது அத்தியாயத்திலே நாரத பகவான் சொல்லக்கூடிய ஒரு சரித்திரம் பிரம்மாவினுடைய யாகம் அப்படின்னு காட்டப்படுறது. எதனால பிரம்மா யாகத்தை கை கொண்டார் அப்படின்னா, முதல்ல தான் சிருஷ்டிக்கப்பட்டார். இந்த பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி தொடங்கின மாத்திரத்திலே முதல்ல சிருஷ்டிக்கப்பட்ட வியக்தி சதுர்முக பிரம்மா, நான்முக கடவுள். நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்றார் ஆழ்வார். அந்த விதமாக அந்த எம்பெருமான் தன்னுடைய நாபி கமலத்திலே அந்த பிரம்மாவை படைச்சதுக்கு அப்புறம் அந்த பிரம்மாவுக்கு ஹம்சரூபியா சேவை சாதித்து வேதங்களை எல்லாம் உபதேசித்து மேல்கொண்டு இந்த சிருஷ்டியை நீ தான் கொண்டு போகணும் அப்படின்னு ஆணையிட்டத்துக்கு சேர, அந்த ஆணைக்கு இணங்க இந்த பிரம்மா மேல்கொண்டு சிருஷ்டியெல்லாம் ஆரம்பிச்சுட்டார். சிருஷ்டியை தொடங்கி வச்சுட்டு மேல்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணுற காலத்தில் அந்த எம்பெருமானை முன்னாடி நான் வராகனாக சேவிச்சிருக்கேன், ஹம்சரூபியாக சேவிச்சிருக்கேன். ஆனால் அவனை அசாதாரண லட்சணங்களோட கூடி, அதாவது சங்க சக்கர கதா பத்மதாரியாக இந்த எம்பெருமானை இதுவரைக்கும் சேவிக்கலையே, அந்த குறை என்கிட்ட இருக்கிறதே. ஆனபடியால் எம்பெருமானை எப்படியா நான் தபஸ் பண்ணியோ யாகம் பண்ணியோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த எம்பெருமானை சேவிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு திருட நிச்சயத்தோட தன்னுடைய லோகமான சத்தியலோகத்தை விட்டு அவன் கிளம்பினார் அப்படின்ற பரியந்தமாக நேற்றைய தினம் அனுபவித்தோம். அதுக்கு மேலுண்டான சில அர்த்த விசேஷங்கள், சில சரித்திர பாகங்கள் எல்லாம் இப்பொழுது அனுபவிக்க பிராப்தம். தஸ்மாது யஜ்ஞேனவா சம்யக் சம்பூஜ்ய தபசாபிவா வாசுதேவம் பிரபஷ்யாமி நான்யதாது கதஞ்சன. அந்த எம்பெருமானான வாசுதேவனை நான் சேவிக்கணும், அது இல்லாமல் நான் வர முடியாது. அது தபஸ் பண்ணியோ யஜ்ஞம் பண்ணியோ ஏதோ ஒரு விதத்தில் அவனை சேவிச்சாகணும் அப்படின்ற திருட நிச்சயத்தோட ஸ்வலோகம் சம்பரித்யஜ்ய சத்யாக்கியம் அமரைசக பூமிம் பிரத்யாகத ஸ்ரீமான் க்ஷிப்ரம் கர்மபலப்பிரதம். ஆனபடியாலே உடனே தன்னுடைய லோகமான சத்தியலோகத்தை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தார். நமக்கு கேள்வி வரும், ஏன் சுவாமி தான் இருந்த இடத்துலையே இந்த தபஸ் பண்ணியிருக்கலாமோ இல்லையோ, தான் இருந்த இடம் சத்தியலோகத்திலேயே யாகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கலாமோ இல்லையோன்னா பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோமோ அதுக்கு ஒரு 100 மடங்கு 1000 மடங்கு 10,000 மடங்கு ஜாஸ்தியாக பண்ணாதான் அங்கே உண்டு, பலம் உண்டு. ஏன்னா இதுக்கு தான் கர்மபூமின்னு பேர். இந்த பூமி இருக்கிறதே இதுக்கு தான் கர்மபூமின்னு பேர். எந்த கர்மங்கள் பண்ணாலும் நமக்கு பலன் கிடைக்கக்கூடியது இந்த இடத்துல தான்.
அதுதான் நமக்கு இருக்கிற பெருமை, அதாவது நம்ம ஊருக்கு இருக்கிற பெருமை. நம்ம ஊர்னு சொல்றது இந்த பூலோகம் முழுக்க அல்ல பாரத வருஷம் பாரத கண்டம் இருக்கிறத, இந்த பாரத கண்டத்துக்கு உண்டான ஒரு ஒரு விசேஷம் அது. இங்கே பண்ணி கர்மங்கள் பண்ணினால் பலன் உண்டாகிற மாதிரி வேற இடங்களில் பண்ணால் உண்டாகாது. மற்ற இடங்களுக்கெல்லாம் போக பூமின்னு பேர், இதுக்கு தான் கர்ம பூமின்னு பேர். அப்பேற்பட்ட இந்த கர்ம பூமியில் வந்து இந்த யாகங்களை பண்ணி எம்பெருமானை நாம் சாட்சாத்கரிக்க வேணும் அப்படின்னு வந்தார். வாசுதேவ பிரியாம் தேவீம் மன்யமான ஸ்வமாதரம். வாசுதேவ பிரியையான இந்த பூமி பிராட்டியை தனக்கு தாயாராக பாவிச்சு அந்த தாயார் மடியில் உட்கார்ந்து நான் தபஸ் பண்ணுறேன் அப்படின்ற பாவனையோட வந்தார் பிரம்மா. ஜம்பூத்வீபே மகாபுண்யே खंडे भारत संज्ञके संपश्यन् विविधान देशान तत्र तत्र मनोहरान. இந்த பாரத கண்டத்தில் அநேக தேசங்களை பார்த்தான். தேசங்கள்னா இடங்கள், அநேக இடங்கள் எல்லாம் பார்த்தா இந்த பாரத கண்டத்தில் இந்த இடம் இருக்கிறது, அந்த இடம் இருக்கிறது, புண்ணிய பூமிகள் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய புண்ணிய பூமி மனோகரமாக, அதாவது ரமணீயமாக இருக்கிற இந்த பூமிகளெல்லாம் பார்த்து கிரமேண யமுனா தீரம் ஆஜகாம பிதாமகா. அப்படி சுற்றி 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 யமுனையுடைய கரைக்கு வந்து சேர்ந்தார் அந்த சதுர்முக பிரம்மா. அந்த யமுனை கரையில் தத்ர திருஷ்டுவா சுபம் க்ஷேத்திரம் புண்ணியோபவன சோபிதம் அத்தைவ ஹயமேதேன யக்ஷாமி புருஷோத்தமம் இது நிச்சித்ய மனசா பிரம்மா பிரம்மர்ஷிபிஸ் சஹ காளிந்தியாச்சோத்தரே தீரே யஜ்ஞபூமிம் அகல்பயத்து. அந்த யமுனா தீரத்தில் இருக்கக்கூடிய அந்த காடு அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு சன்னிவேஷத்தை பார்த்து இது ரொம்ப பிரசஸ்தமான இடமா இருக்கிறதே. ஒரு பக்கத்தில் யமுனா நதி அப்படி ஓடுறது, ஒரு பக்கத்தில் இப்படி காடாக இருக்கிறது, ரொம்ப அற்புதமான இடமா இருக்கிறது. இங்கேயே ஒரு யஜ்ஞவாட்டத்தை நிர்மாணம் பண்ணி அஸ்வமேதத்தை பண்ணுவோம் அப்படின்னு தான் சங்கல்பம் கொண்டு அந்த யமுனையுடைய வடக்கு கரையில் அந்த இடத்துல தான் ஒரு யஜ்ஞ பூமியை நிர்மாணம் பண்ணி அஸ்வமேதத்தை தொடங்குறார் பிரம்மா. கிருத்வா து யஜ்ஞ சம்பாரானு யஷ்டும் சமுபச்சக்ரமே தத்ர தேவாஸ்ஸ கந்தர்வா சித்தாஸ்ஸ பரமர்ஷயः திரஷ்டும் பைதாமகம் யஜ்ஞம் சமவந்தாகி சமவேதாகி சர்வசः. அப்போ அந்த பிரம்மா அந்த மாதிரி யாகத்தை தொடங்கினார். அற்புதமான இந்த யஜ்ஞ சம்பாரங்களெல்லாம் கொண்டு, இந்த ரித்விக்குகளெல்லாம் கொண்டு தான் அந்த யஜ்ஞத்தை ஆரம்பிக்கவே பெரிய யஜ்ஞம். பிரம்மா பண்ணுற யஜ்ஞம் தான் கேட்கணுமா, அவ்வளோ பெரிய யஜ்ஞமாக தான் ஆரம்பிச்சிருக்கார். அப்போ அந்த ஆரம்பித்த அந்த யஜ்ஞம், அந்த பிரம்மா எப்படி அந்த அஸ்வமேதத்தை பண்ணுறார், என்ன பண்ணுறார் அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த எல்லா இடங்கள் என்ன, தேவர்கள் என்ன, கந்தர்வர்கள் என்ன, சித்தர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, எல்லாரும் வந்து சேர்ந்துட்டா. இந்த யஜ்ஞம் எப்படி நடக்கிறது பார்க்கலாம், சேவிக்கணும் அப்படின்னு அங்கே வந்து சேர்ந்துட்டா. தத்ர யஜ்ஞோபி வவ்ருதே பஹ்வன்னோ பூரி தட்சிணா. அந்த இடத்துல அந்த யஜ்ஞம் பெருசாக வளர்க்கப்பட்டது, நிறைய அன்னதானங்கள் எல்லாம் பண்ணப்பட்டது, தட்சிணைகள் எல்லாம் நிறைய கொடுக்கப்பட்டது. உத்தமானுபமோ லோகேஷு ஆச்சரியானந்த வர்தனः பிதாமகஸ்ய தேவஸ்ய கேசவம் திரஷ்டுமிச்சதः. அவனுடைய அந்த யஜ்ஞத்துக்கு ஒப்பே சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு பெரிய யஜ்ஞமாக கொண்டாடினார் பிரம்மா. அந்த எம்பெருமானை சேவிக்கணும் அப்படின்றபடியாலே அந்த யஜ்ஞத்தை கை கொண்டார். ததோ யஜ்ஞே சமாப்தே து கிருத்வா அவபிருதம் அஜ்ஜனம் சிந்தையாமாச லோகேஷः கேசவம் நாவலோகயன். அந்த யஜ்ஞத்துடைய முடிவு வந்துடுத்து. யஜ்ஞத்தை பெருசாக ஆரம்பித்தார், பெருசாக நல்லா வளர்ந்தது, ஒரு குறையும் இல்லாமல் நடந்தது. அதோடைய முடிவு வந்துடுச்சு. யஜ்ஞத்துக்கு முடிவுக்கு தான் அவபிருத்தம் அப்படின்னு பேர், அவபிருத்த ஸ்நானம்னு பேர். அந்த யஜ்ஞத்துடைய முடிவு அவபிருத்த ஸ்நானத்தையும் பண்ணி முடிச்சுட்டார். அந்த அவபிருத்த ஸ்நானம் பண்ணிட்டா என்ன, அவபிருத்த ஸ்நானம் பண்ணால் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த யஜ்ஞம் முடிஞ்சுடுதுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே அந்த யஜ்ஞம் வேற ஒன்றும் பாக்கி இல்லை அப்படி அர்த்தம். இப்போ பிரம்மோத்சவாதி இந்த உற்சவங்கள் நடக்கிறது இல்லையா, அந்த இடத்துல தீர்த்தவாரி கடைசியில் கொண்டாடுவா இல்லையா, அந்த தீர்த்தவாரி அவபிருத்த ஸ்நானம் அப்படின்னு தான் பேர் அதுக்கு. அப்போ அதுக்கு ஒரு யஜ்ஞம்னு வச்சுண்டா அதனுடைய முடிவு அப்படின்னு இருக்கிறது தான் அந்த அவபிருத்த ஸ்நானம். அந்த அவபிருத்தமும் வந்துடுத்து. ஆனால் எம்பெருமான் எனக்கு காட்சி அளிக்கலையே, யஜ்ஞம் முடிஞ்சு கொடுத்து எம்பெருமான் காட்சி அளிக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கு ஒரு சிந்தை வந்துடுத்து. அதை சொல்கிறாருங்க, சிந்தையாமாச லோகேஷா கேசவம் நாவலோகயன் யதேகேன அஸ்வமேதேன ஹரிர் நாவேட்சிதோ மயா தத் சதம் ச அஸ்வமேதானாம் கர்த்தவியம் விஷ்ணு திருஷ்டிகே. அவன் பிரம்மாவுக்கு ஒரு வெறி, எம்பெருமானை எப்படியான சேவிச்சாகணுன்ற ஒரு வெறி ஆனபடியால் அவர் நினைச்சுக்கிறாராம். ஒரு அஸ்வமேதம் பண்ணபடியாலே பெருமாள் வரல, அவ்வளோதானே, இன்னொரு 100 அஸ்வமேதம் பண்ணிடுறேன், என்னைக்கு வரைக்கும் அவன் வரானோ அது வரைக்கும் அஸ்வமேதம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார். தத் சதம் ச அஸ்வமேதானாம் கர்த்தவியம் விஷ்ணு துஷ்டயே இது நிச்சத்திய மனசா தாத்தா விஷ்ணு மனுஸ்மரன் சதாஸ்வமேதான் ஆஜக்ரே தத்ரைவ யமுனா தட்டே. அந்த மாதிரி நிச்சயம் பண்ணி ஆரம்பித்தார்.
ஏதோ பேருக்கு ஏதோ வாய் வார்த்தை 2 வார்த்தை சொல்லிட்டு நிறுத்துட்டாருன்னு இல்லை, 100 அஸ்வமேதம் பண்ணி முடிச்சுட்டார். அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு வெறி, எல்லாத்தையும் முடிச்சுட்டார். சதாஸ்வமேத ஆஜக்ரே தத்ரைவ யமுனா தடே பிரகிருஷ்டைர் அஸ்வமேதைர் யத் அயஜத் கமலாசனः தஸ்மாத் சதேஷோ விக்யாதः பிரயாக இது புண்ணியதः. எப்போ இந்த மாதிரி 100 அஸ்வமேதங்கள் தான் அந்த யாகங்களை பண்ணினாரோ, பிரம்மாவே அங்கே உட்கார்ந்து யாகத்தை பண்ணினாரோ, அந்த க்ஷேத்திரத்துக்கே பிரயாகம் அப்படின்னு பேர் எடுத்து. பிரயாகம் இன்னைக்கெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, பிரயாக்ராஜ் அப்படின்னு பெருசாக இருக்கிறது. அது யமுனையுடைய வடக்கே இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம். இன்னைக்கெல்லாம் இந்த திரிவேணி சங்கமம்னு சொல்கிறான். அந்த பிரயாகராஜத்தில் திரிவேணி சங்கமம்னு சொல்கிறான். ரொம்ப ஆச்சரியமான இடம். அங்கெல்லாம் கட்டாயமாக போய் சேவிக்க வேண்டியது. அந்த புண்ணிய தீர்த்தங்களில் தீர்த்தம் ஆட வேண்டியது அப்படின்னு எல்லாம் வச்சுட்டு இருக்கா. அந்த பிரயாகத்தை தான் இங்கே சொல்கிறது. பிரம்மண அதாவது ஏவம் பிரயோஜனஸ்தஸ்ய ஹரேர் தர்சனகாங்கையா பிரம்மண பிரத்யகாத்ராஜ ராஜன்னு வத்சராணாம் சதம் ததா. இந்த மாதிரி அந்த பிரயாகத்தை பண்ணிட்டே இருந்தாரோ இல்லையோ, அந்த யாகத்தை பண்ணிட்டே இருந்தாரோ இல்லையோ பிரம்மா, இந்த மாதிரி அந்த பிரம்மா அதெல்லாம் பண்ணுறச்சே ஹரேர் தர்சனகாங்கையா பிரம்மணா பிரத்யகாத்ராஜன்னு வத்சராணாம் சதம் ததா. அந்த மாதிரி 100 வருஷங்கள் போச்சு. அந்த 100 வருஷங்கள் அந்த மாதிரி போறச்சு. கிருத்தேஷு ச அஸ்வமேதானாம் சதேஷு விதினான் இருப்பா நைவ பிராதுர் அபூத் விஷ்ணு தஸ்மின் க்ஷேத்ரேது யாமுனே. அதாவது ஒரு அஸ்வமேதம் பண்ணுறதுக்கு 1 வருஷம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 100 அஸ்வமேதம் பண்ணிருக்காருன்னா சர்வசாதாரணமாக 100 வருஷம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த 100 வருஷம் போனாலையும் இன்னும் பெருமாள் காட்சி அளிக்கிறதா இல்லை. அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் நைவ பிராதுர் அபூத் விஷ்ணு தஸ்மின் க்ஷேத்ரேது யாமுனே ததஸ்ஸ சிந்தயாமாச பிரம்மா கமலசம்பவः அஸ்வமேத சதேனாப்பி நைவ அத்ராட்சம் அகம் விபு. அவர் அப்போது ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டார். நான் எத்தனை அஸ்வமேதங்கள், 1 2 100 அஸ்வமேதம் பண்ணிருக்கேன். அந்த எம்பெருமானை சேவிக்கணுன்ற ஒரு சங்கல்பத்தினாலே 100 அஸ்வமேதம் பண்ணியோ அவன் காட்சி அளிக்கலைன்னா என்ன பண்ணுறது? வேற என்ன பண்ணி அவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறது? உபனிஷத்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை காட்டுறது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனாஸ்ருதேன யமே வைஷ விருணுதே தேன லப்யா தஸ்யேஷ ஏவம் விவருணுதே தனூம் ஸ்வாம் அப்படின்ற ஒரு உபனிஷத் வாக்கியம். அது என்ன சொல்றதுன்னா, எம்பெருமானை நான் ஆசைப்பட்டபடியால ஏதாவது பண்ணி எம்பெருமானை பார்த்துட முடியுமான்னா முடியாதுன்றது. நாயமா ஆத்மா, இங்க ஆத்மான்றது எம்பெருமானை குறிக்கிறது. நாயமா ஆத்மா பிரவச்சனேன லப்யா. நிறைய பேசி அந்த எம்பெருமான் பற்றி நான் தெரிஞ்சு விட்றேன்னா முடியாது. நான் மேதையா, சுவாமி எனக்கு ரொம்ப புத்தி சாமர்த்தியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது, ஆனபடியால் நான் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு ஆராய்ந்து இந்த மாதிரி அனுமானம் பண்ணி எப்படியோ தெரிஞ்சு விட்றேன்னா முடியாது. எம்பெருமானம் அப்படியெல்லாம் தெரிய முடியாது. நான் மேதையா நான் பகுனா ஸ்ருதேனா. ஒருத்தர் சொன்னார், நான் உபன்யாசங்கள் காலக்ஷேபங்கள் கிரந்த காலக்ஷேபங்கள் எல்லாம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் கேட்டிருக்கேன். எத்தனை பெரிய பெரிய மகான்கள் கிட்ட எல்லாம் நான் கேட்டிருக்கேன் தெரியுமா விஷயங்களை. நான் பரபிரம்மத்தை தெரிஞ்சு விட்றேன்னா முடியாது. கேட்டதுக்கு எல்லாம் பெருமாள்ல தெரிஞ்சுவிட முடியாது. அப்போ சொல்லி அவனை தெரிஞ்சுக்க முடியாது, கேட்டு அவனை தெரிஞ்சுக்க முடியாது. நான் ரொம்ப புத்தி சாமர்த்தியம் உள்ளவன் அப்படின்றபடியால யோசனை பண்ணி அவனை தெரிஞ்சுக்க முடியாது. எதை பண்ணியும் அவனை தெரிஞ்சுக்க முடியாது. நான் என்ன தபஸ் இருந்தாலும் என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியாது. உடனே சொன்னா, அப்போ பரபிரம்மத்தை அவ்வளோ பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியலன்னா ரொம்ப சந்தோஷம், அந்த பிரம்மம் அங்கே இருக்கட்டும், நான் இங்கே இருக்கேன்னா. அப்படி சொல்லல, அந்த எம்பெருமானுக்கு நீ சந்தோஷத்தை உண்டாக்கினால் அவனுக்கா உனக்கு தோணணும், அதாவது அவனுக்கா உனக்கு காட்சி அளிக்கணும் தோணி போயிட்டால் அவனே தன்னை காட்டிப்பானே, அப்போதான் பார்க்க முடியும். யாராலையும் பார்த்துடவே முடியாது சொல்லல, பார்க்கலாம். கோபிகைகள் எல்லாம் அவ்வளோ ஆச்சரியமா எம்பெருமான அனுபவிச்சான். எப்படி அனுபவிச்சான்னா, எம்பெருமான் தானே காட்டின்றார், ஆனபடியால கோபிகள் எல்லாம் அனுபவிச்சுட்டான். இந்த பிரம்மா 100 அஸ்வமேதம் பண்றார், பெருமாளை பார்த்ததா சரித்திரமே இல்லை. அப்போ இந்த மாதிரி சதுர்முக பிரம்மாவா இருந்தும் தப்பிச்சு ஓடிடலாம், இந்த கோபிகளால் இருந்தும் அந்த எம்பெருமான பக்கத்துல இருந்துட்டு அவன் கூடைய விளையாடலாம் அப்படின்னு இருக்கிறத. இப்போ என்னதான் அவனை கட்டுப்படுத்துறது? எது அவனை கட்டுப்படுத்துறதுன்னா பக்தி தான் அவனை கட்டுப்படுத்தும். வேற ஒன்னத்தாலையும் அவனை வசப்படுத்தவே முடியாது. அந்த எம்பெருமான 100 பவுன் தங்கம் கொடுக்குற சுவாமி, நான் 100 கிலோ தங்கத்தில் அவனுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன், அந்த எம்பெருமான் என் வசத்தில் வரணும்னா போடா 100 கிலோ ஆச்சு நீ ஆச்சு கிளம்பி விடுவார் பெருமாள். அதை பற்றி கவலையே பட மாட்டார். நான் இந்த தபஸ் பண்ணுறேன், அந்த யாகம் பண்ணுறேன், இதனாலே நான் எம்பெருமானை சாட்சாத்காரம் பண்ணிக்கிறேன்னா எத்தாலும் அவனை பார்த்துட முடியாது. ஆழ்வார், திருப்பானாழ்வார்
ரொம்ப ஆச்சரியமாக ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார் பெரிய பெருமாள் இடத்துல. அதாவது பெரிய பெருமாள்னா ஸ்ரீரங்கநாதன், அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மூல பெருமாள், அவர் தான் பெரிய பெருமாள்னு பேர். அவரை ஆபானச்சூடம் அப்படின்னு அடி இன்னும் முடி வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிச்சிருக்கார் ஆழ்வார். அந்த மாதிரி அனுபவிச்சாரே. எப்படி அனுபவிச்சார்னா, காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி தேட்டர முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி அப்படின்னு எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காரு. எப்படி அனுபவிச்சார்? காட்டவே கண்டார். எம்பெருமான் காட்டினார், இவர் பார்த்தார். அவர் எம்பெருமான் விட்டு காட்டலைன்னா உட்காண்டிருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி இந்த பிரம்மா இருக்காரு, 100 அஸ்வமேதம் பண்ண இன்னும் பெருமாளை சாட்சாத்கரிக்க முடியலையன்னா, ஆமா இன்னும் வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அது என்னன்றத யோசனை பண்ண ஆரம்பிச்சார். யாவத்து பிரதுஷ்டோ பகவான் பூயான்மே திருஷ்டிகோச்சரா தாவத் பிரதப்ஸ்யாமி ஞர்புதான்யபி வத்சரான். இந்த எம்பெருமான் மட்டும் எனக்கு காட்சி அளிக்கலைன்னா நான் விடுறதா இல்லை. பிரம்மா ஒரு முடிவோட உட்காந்துருக்கார், சங்கல்பத்தோட உட்காந்துருக்கார். அவன் எத்தனை நாள் தப்பிச்சு போறானோ பார்த்துடலாம், அவன் என்னை மீறி போக முடியாது, நான் எப்படியாலும் அவனை வசப்படுத்த தீரணும். ஆனபடியாலே எத்தனை 1000 வருஷங்கள் போனாலும் பரவாயில்ல, நான் தபஸ்ல உட்கார்ந்து அவனுக்கு நான் பிரீத்தி உண்டாக்குறேன், அவனை நான் என் கண் முன்னாடி கொண்டு நிறுத்துறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார். இது நிச்சித்திய மனசா தபஸ்தப்தும் பிதாமகா தீக்ஷாம் வருஷசஹசிரஸ்ய கிருத்வா தப உபாரபத். ஒரு 1000 வருஷ தீட்சையை கொண்டு தபஸ ஆரம்பிச்சுட்டார் பிரம்மா. தியாத்வா நாராயணம் தேவம் பிராணான் ஆயம்ய வாக்யதா ஹிருத்புண்டரீக மத்தியஸ்தம் யோகித்யேயம் நிரஞ்சனம். பிராணாயாமம் பண்ணார், நல்ல ஆசனத்தில் உட்கார்ந்தார். அந்த எம்பெருமானை ஹிருதய கமலத்தில் இருக்கிற அந்த எம்பெருமான் அந்தர்யாமியா இருக்கிறானே அவனை தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். நிமீலிதாட்ச சததம் ததாப தப உத்தமம் தத்ராப்தானாம் சதம் ராஜன்னு அபூத்து சந்தப்யதோ விதேஹே. இந்த மாதிரி கண்ணை மூடுண்டு எம்பெருமானே, அதாவது மனசுல ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த எம்பெருமானே தியானிக்க ஆரம்பித்தாரோ இல்லையா, இந்த மாதிரி ஆரம்பிச்சு 100 வருஷங்கள் கழிந்தன. அந்த 100 ஆண்டுகள் கழிந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, தத்தோ திருஷ்டாப்ஜ யோனிந்தம் தப்பியந்தம் பரமம் தபஹ அந்தரிக்ஷாத் உவாச்சேதம் வாணி பாகவதி கில. இந்த மாதிரி அந்த பிரம்மா தத்தோ திருஷ்டாப்ஜ யோனிம் தம் தப்பியந்தம் பரமம் தபஹ அந்தரிக்ஷாத் உவாச்சேதம் வாணி பாகவதி கில. இந்த மாதிரி அந்த 100 வருஷம் அவர் தபஸ் பண்ணிருக்கிறச்சே ஆகாசத்துல ஒரு அசரீர வாக்கு, அந்த வாக்கு கேட்கறது, எம்பெருமானுடைய அந்த குரல் கேட்கறது. திரும்ப என்ன சொல்றார் திருமாளுங்க சொல்றார், போபோ பிரம்மன் நிபோதேதம் வச்சனம் யத் பிரவீமிதே தபஸ்சு மஹத்தப்தம் யஜ்ஞாச்சைவ கிருதாஸ்த்வயா. ஹே பிரம்மாவே கேள், நீ ரொம்ப ஆச்சரியமா தபஸ் பண்ணிருக்க, ஆனா அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்கி இருக்கு. அந்த விஷயத்தை சொல்ற, தபஸ்சு மஹத்தப்தம் யஜ்ஞாச்சைவ கிருதாஸ்த்வயா தேசோயம் புண்ணியதோன்றுனாம் பிரயாகாட்ச கிருதஸ்துவயா. இந்த தேசமே தேவரி, அதாவது நீர் பண்ண இந்த யஜ்ஞங்களாலே இந்த தேசத்துக்கே பிரயாகம்னே பேராடுது. அத்தனை அற்புதமா இந்த யாகங்கள் எல்லாம் பண்ணிருக்கு, ரொம்ப சந்தோஷம். ததாபி அத்திர தபோயோகைஹி யஜ்ஞைர்வா சுகிருதைரபி நைவ துஷ்டிங் கமிஷ்யாமி நச்ச தாஸ்யாமி தேவரம். இப்படி இருந்தாலும் நான் சொல்றேன், நீர் இங்க இன்னும் எத்தனை ஆண்டு ஊழி காலத்துக்கு உட்கார்ந்து தபஸ் பண்ணாலும் யஜ்ஞங்களை பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் கிடையாது, நான் காட்சி அளிக்க மாட்டேன். பெருமாள் சொல்றார், நான் காட்சி அளிக்க மாட்டேன். பிரம்மாவுக்கு அப்போவே ஆடிபடுத்து அவர் சொல்றார், நைவ துஷ்டிங் கமிஷ்யாமி நச்ச தாஸ்யாமி தேவரம் சஹசிரேணாஸ்வமேதானாம் யதா யஷ்டாசி சுப்ரதா ததா தே தர்சயிஷ்யாமி ஸ்வரூபம் நிர்குணம் விதே. அதாவது இந்த பிரம்மாவை குறித்து சொல்றார், பிரம்மாவே நீர் ஒரு இந்த 100 அஸ்வமேதம் ஏதோ சொன்னீர கிடையாது, 1000 அஸ்வமேதங்களை பண்ணும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு பெருமாள். 1000 அஸ்வமேதங்களை பண்ணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ன உடனே இவன் அந்த 1000க்கு எங்கே போகிறது, ஒரு அஸ்வமேதம் பண்ணுறதுக்கே போர்னு அடித்து கஷ்டப்பட்டு 100 இழுத்துட்டார். அதுக்கு மேலே எங்கே அஸ்வமேதம் பண்ணுறது, சாமானியமான யஜ்ஞமே இல்லையே, அப்போ என்ன பண்ணுறது அவர் அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கிறச்சே அதை சொல்கிறாருங்க. ததாத்தே தர்சயிஷாமி ஸ்வரூபம் நிர்குணம் விதே சங்கச்சக்கர தரம் திவ்யம் சிதானந்தமயம் சுபம் சஹசிராஸ்வமேதானாம் துஷ்கரம் பவதா கில. நீ அந்த 1000 அஸ்வமேதம் பண்ணால் ஒழிய என்னுடைய சங்க சக்கரங்கள் கதா பத்மங்களை நான் பிடிச்ச என்னுடைய அசாதாரண விக்கிரகத்தை உனக்கு காட்ட மாட்டேன் பெருமாள் சொல்ற.
இப்போ பிரம்மாவுக்கு கேள்வி, நான் என்ன பண்ணாலும் அப்போ காட்சி அளிப்பீர் அப்படின்னா அதுக்கு சொல்கிறா பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறாரா, சஹசிராஸ்வமேதானாம் துஷ்கரம் பவதா கில தஸ்மாத் தேகம் பிரவக்ஷாமி மம தர்சனம் இச்சதா. உனக்கு அந்த மாதிரி 1000 அஸ்வமேதங்கள் பண்ணுறது கஷ்டம் இல்லை? ஆமான்னு பிரம்மா. அப்போ உங்களுக்கு வேற ஒரு உபாயம் சொல்கிறேன், அதை பண்ணும் அப்படின்னு. எத்திர ஏவ ஏகாஸ்வமேதேன பவான் சாஹசிரகிருத் பவேத் எத்ராஹம் சகிதோதேவ்யா நிவசாம் நிச்சம் விதே. நீ எந்த ஒரு ஊரில் எந்த ஒரு தேசத்தில் ஒரே ஒரு அஸ்வமேதம் பண்ணால் 1000 அஸ்வமேதங்களுக்கு சமானமாக போயிடுமோ அந்த ஊரை சொல்கிற காட்டி கொடுக்குறேன், அங்கே போய் பண்ணும். அங்கே தான் நான் என்னுடைய தேவியாரான இந்த மகாலட்சுமியோட நித்தியவாசமே பண்ண போகிறேன்னு காட்டுறார் பெருமாள். இந்த விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஊரில் ஒரு அஸ்வமேதம் பண்ணால் 1000 அஸ்வமேதம் வருது, ஆனபடியால் இங்கே சொல்லு, இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு. அவ்வளோதான். எம்பெருமானுக்கு இங்கே வாசம் பண்ணணும், அது ஒரு ஆசை. இந்த ஊருக்கு பிரம்மாவை அழிச்சு இங்கேயே ஒரு யாகத்தை பண்ணி வச்சு அதுவே ஒரு வியாஜமாக இந்த தான் காட்சி அளித்தான் அப்படின்றதான் உண்மை. அதை காட்டுறது எத்ராகம் சகிதோ தேவ்யா நிவசாம் யாதிஷம் விதே. நித்தியமே வாசம் பண்ண போகிறேன், இந்த பிராட்டியோட இங்கே வாசம் பண்ண போகிறேன். யத்ர பூ சம்ருதா பூர்வம் மயா சூக்கரமூர்த்தினா எத்ரைகோபி கிருதோ தர்மோ வர்ததே சஹசிரசா. ஒரு காலத்தில் நான் பன்றியா வந்த காலத்தில், அதாவது வராக ரூபியா வந்த காலத்தில் எந்த இடத்துல நான் நிலை நின்னேனோ, எந்த இடத்துல ஒரு தர்மத்தை பண்ணினால் 1000 மடங்கு அதுக்கு பலனை அளிக்கிறதோ அந்த க்ஷேத்திரத்தை நான் சொல்ல போகிறேன். தச்சேத்திரம் பாவனம் புண்ணியம் நாம்னா சத்யவிரதம் சுபம் அஸ்தி அஸ்தி சைத்தஸ்ய தேசஸ்ய பவதா நிர்மிதஸ்ய ஹி பிரயாகாக்கியஸ்ய சாக்னேயே தேசே க்ரோஷ சஹசிரகே. அப்பேற்பட்ட சத்யவிரத க்ஷேத்திரத்தை பற்றி நான் சொல்கிறேன். பிரம்மா அந்த இடத்துல போ, பிரம்மன்னு அந்த இடத்துல போய் அந்த ஒரு அஸ்வமேதத்தை பண்ணும். அந்த ஒரு அஸ்வமேதமே 1000 அஸ்வமேதங்களுக்கு சமானமான பலத்தை அளிக்கும். அதாவது நான் உனக்கு காட்சி அளிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சத்யவிரதம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், நீ இப்போ இருக்கிற பிரயாகத்துக்கு ஆக்னேயத்திலே 1000 குரோஷங்கள், அதாவது தோராயமாக ஒரு 2000 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு குரோஷம் 2 கிலோமீட்டர்னு வச்சுட்டா 1000 குரோஷங்கள் அப்படின்னா 2000 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த குரோஷ சஹசிரகே ததுத்தமம் ஹி க்ஷேத்ராணாம் யதோ மத் பிரீத்திவர்தனம் தத்ர கத்வா அஸ்வமேதேன யஜமாம் கமலோத்பவ. அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம். அங்கே போய் நீர் அஸ்வமேதத்தாலே யஜனம் பண்ணும், நான் உங்களுக்கு காட்சி அளிக்கிறேன். தத்ர கத்வா அஸ்வமேதேன யஜமாம் கமலோத்பவ தத்ராஸ்தி ஹஸ்திசைலாக்ஷோ கிரிஹி மத் பிரீத்திவர்தனः குஹாயாந்தஸ்ய சைலஸ்ய நிவசாம் ஹரிஷம் யதः. அந்த ஒரு மலை இருக்கிறது, ஹஸ்தி மலை அப்படின்னு ஒன்று இருக்கிறது, அதனுடைய குகையில தான் நான் நித்தியவாசம் இப்போதும் நின்றுருக்கேன், உனக்கு காட்சி அளிக்கிற மாதிரி அங்கே தான் நான் தோணுவேன் அப்படின்னு காட்டுறார். தஸ்மாத் மம பிரீத்திகரம் க்ஷேத்திரம் சத்யவிரதாபிதம். ஆனபடியாலே எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய ஊர், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஊர். பெருமாள் சொல்லிக்கிறார், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஊர் இந்த காஞ்சி இருக்கிறதே, இந்த இடத்துக்கு அதாவது சத்யவிரதத்துக்கு போய் அந்த காரியத்தை பண்ணும். தத்ர ஏகேன அஸ்வமேதேன சுகிருதேன துவயாவிதே பிரசன்னோகம் பவிஷ்யாமி தவன் நாஸ்தி அத்திர சம்சயகா. ஒரு அஸ்வமேதம் பண்ணும், நீ அங்கே போய் 100 பண்ணணும் 1000 பண்ணணும்னு சொல்லலை, ஒரே ஒரு அஸ்வமேதம் ஒழுங்காக பண்ணும், அதுக்கு 1000 மடங்கு பலனை நான் கொடுக்குறேன். எனக்கு அங்கே தான் பிரீத்தி உண்டாது, இதில் எந்த ஐயப்பாடும் வேண்டாம். தஸ்மாத் கத்வா துவம் அத்யைவ க்ஷேத்திரம் சத்யவிரதம் விதே அஸ்வமேதம் குரு க்ஷிப்ரம் இத்யுக்த்வா வீரராமஹ. ஆனபடியாலே இப்பொழுதே கிளம்பும். பிரம்மாவை சொல்றார், நீ தபசெல்லாம் முடிச்சு போறானெல்லாம் வேண்டாம், இப்போவே கிளம்பும், சத்யவிரதத்துக்கு போய் ஒரு அஸ்வமேதத்தை பண்ணும், நான் உங்களுக்கு காட்சி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டாராம் பெருமாள். அத்தோட வார்த்தை நிறுத்துட்டார். தத்ராந்தரிக்ஷா உதிதம் ஹரேர் வச்சஹ ஸ்ருத்வாப்ஜயோனிஹி பரமப்பிரஹிருஷ்டஹ நத்வாஹரின் தீர்த்த வராத் பிரயாகாத்து சத்யவிரதம் க்ஷேத்திரம் ஏஷ கந்து. ஆனபடியால் அந்த எம்பெருமானுடைய திருவாக்கை கேட்டவரான அந்த பிரம்மா பரம சந்தோஷத்தோட, ஆஹா இனிமே பெருமாளை சேவிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆனந்தத்தோட அவன் உடனே அந்த பிரயாக க்ஷேத்திரத்தின் புறப்பட்டு இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தை நோக்கி கிளம்பினார் அப்படின்றதோட இந்த 9வது அத்தியாயம் முடிகிறது. 10வது அத்தியாயத்தில் அவர் எப்படி இந்த ஊருக்கு சேர்ந்தார், இந்த ஊரில் எப்படி யாகங்களை பண்ண ஆரம்பித்தார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக காட்ட போகிறார். அது என்னன்றதை நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.